பிரியன், இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ ஏன்னா ஒரு அலைன்ஸ் வந்துருச்சு, ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏவில் தான் இருக்கிறாங்க. பாஜக நினைத்திருந்தால் நீங்கள் வழக்கெல்லாம் போட வேண்டாம், சுமூகமாக போயிருங்கன்ற ஒரு முடிவு கூட எடுத்திருக்கலாம். ஆனால் அந்த வழக்கு இருந்துக்கிட்டே இருக்கு, அது இன்னும் வழக்கு விசாரணை போயிட்டே இருக்கும் போல இருக்கு. இன்னொரு புறம் பாஜக அதிமுக அணியை நாங்கள் பலப்படுத்த போறோம்லாம் சொல்றாங்க. அப்படின்னா பாஜக என்னதான் கணக்கு போடுது? அவங்களோட திட்டம் தான் என்ன? அதுல எடப்பாடியை வழி கொண்டணும்னு பார்க்குறாங்க அவங்க. ஆக்சுவலாக தேர்தல் கமிஷனுக்கும் கட்சிகளுக்கும் சம்மந்தம் இல்லை, பாஜக அதில் தலையிடாது, அதெல்லாம் சொன்னால் இந்த காலத்தில் சின்ன குழந்தை கூட சிரிக்கும். அதனால அதை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு பேசலாம். அக்னீஸ்வரன் ஏத்துக்க அவரு பேசுறாங்க. அவரு சில சங்கடங்கள் இருக்கலாம், நமக்கெல்லாம் எந்த சங்கடமும் கிடையாது. தேர்தல் கமிஷன் எப்படி செயல்படுதுன்னு தெரியும், சிவசேனா விஷயத்தில் எப்படி செயல்பட்டது, எப்படிலாம் அவங்க டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு தெரியும். இதை இப்போ எப்படி மாற்றிருக்காங்கன்னா எடப்பாடிக்கு ஃபேவரபுளாக மாற்றிருக்காங்க. பிளவு அப்படி சிம்பிள் ஆக்ட் கீழே கொண்டு வந்துட்டாங்க. இங்கே பிளவு பிரச்சனை இல்லை, இங்கே பிரச்சனை என்னன்னா அதிமுகவோட விதி எண் 42 கீழே எந்த எலெக்ஷன் நடக்கலைங்க, ஒரு எலெக்ஷனை தவிர, அந்த 21 டிசம்பர் எலெக்ஷனை தவிர மற்ற எதுவுமே நடக்கலை. அதனால் ஒருங்கிணைப்பாளர்ன்ற போஸ்ட்டை இவர் கிளைம் பண்ணுறாரு. ஓபிஎஸ் என்னை நீக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. இவர் 22 இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் பொதுச் செயலாளராக. அது தற்காலிகமான ஒரு விஷயமா இருக்குது. ஆக்சுவலாக தேர்தல் கமிஷன்லையும் தற்காலிகமாக தான் இருக்குது, சின்னம் கொடுத்ததும் தற்காலிகமாக தான் இருக்குது, ஈரோடு கிழக்கு தற்காலிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சிவில் கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் ஃபைனலாக டிசிஷன் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு சிவில் கோர்ட் எடப்பாடிக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்துட்டு வச்சுக்கோங்க. அப்போது இப்போ அவர் எடுத்த டிசிஷன்லாம் எப்படி செல்லுபடி ஆகும்? நாளைக்கு 26 ஏ ஃபார்மில் கையெழுத்து போட்டாருன்னா அது செல்லுபடி ஆகுமா? அதை தான் புகழேந்தி அவர்களும் கேட்குறாங்க. இதில் நான் நான் என்ன கேட்குறேன்னா, இந்த விஷயத்தில் பாஜக நினைத்திருந்தால், ஏன்னா கூட்டணியை பலப்படுத்தணுன்றாங்க, இன்னும் 10 மாதம் தான் இருக்குது அப்படின்னா, ஏன் 2 பேரும் உட்காந்து பேசுங்கன்ற முடிவு இல்லாமல் அந்த தேர்தல் ஆணையத்தில் அந்த வழக்கு இருக்கட்டும்னே நினைக்கிறாங்களா? அது ஒரு செக்கு சார் அது. ஏன்னா எடப்பாடி நிறைய பேருக்கு துரோகம் பண்ணிருக்காரு. அதனால எடப்பாடி நீங்கள் நம்ப முடியாது. நீங்கள் எடப்பாடி அதிமுகவோட சேர்ந்து நான் ஆதரிக்கிறேன், ஓட்டு வாங்குறதுல ஆதரிக்கிறேன், ஓட்டு விழுவும் திமுகவுக்கு எதிரான ஒரு அணியை அமைக்கலான்றது ஓகே. ஆனால் எடப்பாடி துரோகம் பண்ணுறதுல ஃபேமஸாக இருக்கார். ஓபிஎஸ் முதுகில் குத்தினார், தினகரனை குத்தினார், சசிகலாவை குத்தினார், முதுகில் குத்தினார். அதனால பாஜகவையும் முதுகில் குத்திடுவான்னு ஒரு பயம் இருக்கு. பாஜகவுக்கு பயம் இருக்கு சார். தலைவர் அந்த கட்சி நலன் சார்ந்துதான் முடிவு எடுக்கணும். நீங்க அரசியல் சார் இதெல்லாம், இதெல்லாம் துரோகம், கழுத்த வெட்ட அரசியல், இதெல்லாம் கழுத்த வெட்ட அரசியல், இதெல்லாம் சாதாரண அரசியல் கிடையாது. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு குருவி மாதிரி சேர்த்து வச்சிருக்கேன் கட்சியை. ஓபிஎஸ் நான் சேர்த்துப்பேன், நானு நீங்க சொன்னீங்கன்னு சேர்த்துப்பேனா? நான் சேர்க்கணும்னு சொல்றாங்க சார். இதெல்லாம் ஹார்ட்கோர் பாலிடிக்ஸ் சார். இதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் கோடிக்கணக்கான பணம் இதுல விளையாடி இருக்கு. அரசியல் ரீதியா புரிஞ்சுக்கங்க. அது ஏதோ லிட்டரலா மீனிங் மறுத்து பேசலாம் சார். லிட்டரலா மீனிங் பண்ணி கசப்பான உண்மை உங்களுக்கு. இல்ல, இப்ப நீங்க சொல்றது பிரியன் நீங்க சொல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன். பாதியில நீங்க நின்னுட்டீங்க. அவர் குருவி மாதிரி கஷ்டப்பட்டு பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள்லாம் சேர்த்து வச்சிருக்காரு, கறி விருந்து கொடுக்கறாரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு சார். இங்க ஓபிஎஸ் சேர்த்துக்கோ, நான் தான் ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தர் வந்தா, ஐயா நான் சிறுக வீடு கட்டி வச்சிருக்கேன், நீ என் வீட்டை கலைச்சிட்டா என்ன பண்றது? சுயநலம் தான், கட்சி நலனே கிடையாது. கட்சி நல்லா இருக்கணும், தெற்க ஓட்டு வாங்கணும், அதெல்லாம் கிடையாது. நான் கட்சியை சேர்த்து வச்சிருக்கேன், கட்சி என் பின்னாடி இருக்கு. பாஜக சொன்னாலும் நான் சேர்க்க மாட்டேன், பாஜக சொன்னாலும் நான் சேர்க்க மாட்டேன். அதனால பாஜக என்ன நினைக்கிறாங்க, அது சின்ன வழக்கை கையில் பிடிச்சி வச்சுக்கலாம், இது பெரிய வழக்காக மாற்றிட்டாங்க. எடப்பாடியை பொறுத்த மட்டும் சின்ன வழக்கு இல்லை, இது பெரிய வழக்காக போயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ நான் இதை பிடிச்சி வச்சிருக்கேன். விஜய் வேற சொல்லிட்டாரு, நான் டிசம்பர் வரையும் காத்துட்டு இருப்பேன், கூட்டணி அப்பதான் ஃபைனலைஸ் பண்ணுவேன். இவர் எப்போ காலம் வருவார் சொல்ல முடியாது. கூட்டணி அரசு ஒரு பிரச்சனை, ஓபிஎஸ் ஒரு பிரச்சனை, இடங்கள் ஒரு பிரச்சனை. எந்த நேரத்தில் ஓபிஎஸ் கை கழிட்டு இபிஎஸ் கை கழிட்டு ஓடி போவார்னு தெரியாது. அதனால பாஜக இந்த விஷயத்த, ஏன்னா இப்போ அந்த மனு போட்டாங்கல்ல தேர்தல் கமிஷன்ல 6-7 பேர், அவன் என்ன சொல்லிட்டான், எல்லார் மனுவும் நான் விசாரிக்க மாட்டேன், நீங்க 2-3 பேர் மனுவை தான் விசாரிப்பேன். அது எப்போ டிசிஷன் எடுப்பான்னு தெரியாது, இன்னும் 2 மாசம் எடுப்பான், நான் நாளைக்கே எடுப்பானே தெரியாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் செட்டில் ஆகிற வரையும் கடைசி வரைக்கும் இந்த வழக்கு அப்படியே உயிரோட்டமா வச்சுக்கிட்டே இருப்பாங்கன்றீங்களா விசாரணைய? இவரை இவரை ஒரு அன்ரிலேபிளாக நம்புறாங்க. எடப்பாடியை கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க. பட் எடப்பாடியை கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு ஒரு மெக்கானிசம் வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த மெக்கானிசம் தான் சின்ன வழக்கா வச்சிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இவர் தாவேக்காவோட பேச்சுவார்த்தையெல்லாம் ஆரம்பிச்சு நடத்திட்டார். அப்பதான் இவங்க பாஜக பிடிச்சி அவர் இழுத்துன்னு கூண்டில் அடைக்கிறாங்க. ஆக்சுவலா இதுக்கப்புறமும் மறுபடியும் திமிரிண்டு போவாரான்னா, ஜல்லிக்கட்டு காளையா மாறுவாருன்னா சொல்ல முடியாது. எப்போ மாறுவாரு, குண்டு கிளியா இருப்பாரா இல்ல ஜல்லிக்கட்டு தெரியும். அதுக்கு சின்ன வழக்கு, அதுக்கு சின்ன வழக்கு கண்டிப்பா தேவை. ஓபிஎஸ் அவர் எந்த காரணம் கொண்டு சேர்க்க மாட்டார் சார், இந்த எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் அப்ப எப்படிதான் முடிவுக்கு வரும் பிரியன்? இது முடிவுக்கே வராது. ஓபிஎஸ் நடு ரோட்ல நிக்க வேண்டியதுதான், முடிவுக்கே வராது.
நான் சொல்றேன் சார், ஓபிஎஸ் என்ன சார் பண்ணல? அவருக்கு ஒரு அரசியல் திறமை. நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் சார், அரசியல்வாதிகளுக்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை அதிமுக தொண்டர்களுடைய சபிக்கிற மாதிரி சொல்றீங்க. அதிமுக தொண்டர்கள் தெற்க இருக்கிற அதிமுக தொண்டர்களோட பேசினதுன்னு சொல்றேன், குமுறாங்க. என்ன பண்ணிட்டார் ஓபிஎஸ்? தன்னை நாடி வந்தவங்களுக்கு என்ன பண்ணாரு? தன்னை தேடி வந்தவங்களுக்கு என்ன பண்ணாரு? யாரை வந்து அரவணைச்சுன்னு போனாரு? யாரை வந்து சேர்த்து வச்சிருந்தாரு? யாருக்கு பதவி வாங்கி கொடுத்தாரு? எதுக்கு சார் அவர் ஏன் தனிமரமா நிக்கிறாரு? ஏன் நிக்கிறார் தனிமரமா? அப்ப எடப்பாடி அதில் வின் பண்ணிட்டார் சார். முதுகுல குத்துறதுல எடப்பாடி வின் பண்ணிட்டார். அதுதான் அரசியல். ஓகே அக்னீஸ்வரன், இந்த அரசியல் அந்த விமர்சனங்கள் எல்லாம் விடுத்துட்டு இந்த வழக்கு இருக்குல்ல, இந்த விசாரணை இருக்குல்ல, இது இருந்துகிட்டே இருக்கும். பாஜக விரும்புகிற வரைக்கும் அது கூட்டணி ஆட்சியா இருக்கலாம், விஜயோடு போகாததா இருக்கலாம், அவங்களோட எண்ண ஓட்டமா இருக்கலாம், அது வரைக்கும் இந்த சிம்பல் வழக்குன்றது இருக்கத்தான் செய்யும். இது ஒரு செக் பாயிண்ட் அப்படின்றத எப்படி எடுத்துக்கிறது? சார் வந்து மூத்த பத்திரிகையாளர். நாங்கள்லாம் வந்து 100 அடியில் பறந்தா 1000 அடியில் பறந்தா இவர் வந்து வெளிநாட்டு விமானம் மாதிரி 45,000 அடியில் பறக்கிறாரு. ஆனால் அது உண்மைதான், அவருடைய அனுபவத்துக்கு பறக்கிறாரு. சரி. ஆனால் இந்த முதுகுல குத்துறாரு, அது வந்து தலையை இது பண்ணிடுவாரு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் சார் வந்து இது பண்ணிக்கிட்டா அதுதான் நான் எதிர்பார்க்கல. ஆனா சார் பாத்துக்கிறோம். இன்னொன்னு பதிவு செஞ்சிட்டீங்க. சொல்லும் போது ஒன்னு சொன்னாரு, ஆல் பார்ட்டி. அவர் சார் சொன்னார்ல, இது 2 மாசம் ஆகுமா 3 மாசம் இழுத்துக்கிட்டே போகும் அப்படிங்கிறது. சார், சென்னை மாண்புமை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் போட்ட உத்தரவு என்னன்னா, சூரியமூர்த்தி, திரு ஓபிஎஸ், திரு இபிஎஸ், இவங்க 3 பேர் தான் இவங்களை வந்து ஆல் பார்ட்டி நீங்க வந்து சேர்ந்து நீங்க தேர்தல் ஆணையத்தில் போய் விசாரிச்சு சொல்லட்டும். இதுதான். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆல் பார்ட்டின்னு சொன்ன உடனே எல்லா பேரும், அண்ணன் கேசிபி, அண்ணன் புகழேந்தி, ராம்குமார் ஆதித்தன், எல்லா பேரும் சேர்ந்து ஆல் பார்ட்டினா அங்க எல்லாத்தையும் அப்படின்னா அதை மீண்டும் அங்க வந்து இது ஒண்ணு. அதுதான் இங்க சிக்கல சொன்னதை அரசியலா புரிஞ்சுக்கலாமே. முன்பெல்லாம் தேர்தல் ஆணையம் என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க? அவங்களுக்கு வேண்டாம்னா இல்லங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்றாங்க, அவங்களுக்கு தேவைப்பட்டா எங்களுக்கு அதிகாரம் இருக்குன்றாங்க. இப்ப CV சண்முகம் அவர்களோட வாதம் என்ன? உங்களுக்கு அதிகாரமே கிடையாதுங்க, ஆனால் நாங்க விசாரிப்போம்னா இது ஒரு விதமான ஒரு செக் பாயிண்ட் அப்படின்றாங்க. செக் பாயிண்ட்ல ஒண்ணும் கிடையாது சார். உள்கட்சி விஷயத்துல தேர்தல் ஆணையத்துக்கு வேலை இல்லை ஒண்ணு. ரெண்டாவது, இந்த விசாரணையே இந்த 3 பேருக்குள்ளதான். 3 இவங்க நினைக்கிறது வந்து இதை செக் பாயிண்டா நினைச்சீங்க அப்படின்னா இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் இயங்கவே முடியாது. அப்புறம் என்ன? அப்ப எல்லாத்துக்கும் செக் பாயிண்டா? அப்ப இங்க அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக அந்த இதே விடுங்க. சட்டம் தான் உயர்ந்தது. பாஜக வந்து நம்பல. இதை வந்து நம்ம அரசியலா புரிஞ்சுக்கணும்னா, பிரியன் சொல்றது பாஜக நம்பல. எந்த நேரத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அப்ப நம்ம ஒரு சின்ன புடிமானம் இருக்கணும்னா சின்ன வழக்க வச்சுக்கிட்டு ஒரு புடிமானம் அப்படின்றதை நீங்க ஏத்துக்கலையா? நான் ஏத்துக்கல. அப்படி ஒருவேளை அது உண்மைன்னு இவங்க சொன்னாங்கன்னா, அடுத்து துரைக்கருணா சாரும் பிரியன் சார்ட்டி நான் அந்த ஒரு கேள்வியை கேட்கிறேன். அப்ப பாஜக புடிமானம் இருக்குன்னு நினைச்சிட்டாங்கன்னா, திண்டுக்கல் சூரியமூர்த்தியை இயக்கியது பாஜகவா? சொல்லுங்க. பிரியன் என்ன சொல்றாருன்னா, எப்படி சார் சூரியமூர்த்தியை விட்டுருங்க, தேர்தல் ஆணையத்தை இயக்குவது பாஜகன்றார் பிரியன். இந்த இதுக்குள்ள எல்லாம் வராதீங்க அப்படின்றதுதான் பிரியன் சாரோட ஸ்டேட்மென்ட். அதே தேர்தல் ஆணையம் தான் உள்கட்சி விவகாரத்தில் நாங்க தலையிட மாட்டோம், 2024 சின்னத்தை முடக்குங்கன்னு சொல்லி போட்டதுல முடக்க முடியாதுன்றாங்கல்ல. இப்ப அந்த வழக்குக்கு உயிரோட்டம் இருக்கா இல்லையா? விசாரணைக்கு உயிரோட்டம் இருக்கா இல்லையா? தேர்தல் வரப்போகுது சார். ஈரோடு கிழக்குல கொடுத்தாச்சுல சார். அதுக்கு மட்டும் தானே சார். சரி, 2021ல என்னாச்சு? அந்த வழக்கு அப்ப இருந்துச்சு சார். நான் ஒரு பாயிண்ட் கேக்குறேன் சார். அந்த வழக்கு இருக்கும்போது பொது தேர்தல்ல 2021 சட்டமன்ற தேர்தல்ல அதே சின்னம் தானே இருந்துச்சு. இல்ல சார், நீங்க அதுக்கு அப்புறம் தானே சூரியமூர்த்தியினுடைய வழக்கு வந்து பெருசாகுது. அதுக்கு பிறகு தான் விசாரிக்கிறாங்க. ஈரோடு சட்டமன்ற ஏன் அது வருதுன்றதுதான் கேள்வி. தேர்தல்ல மட்டும் தான் ஏன் இப்ப அந்த சின்னத்தை உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டு அதை பெற்றது யார்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே. இப்ப அக்னீஸ்வரன், நீங்க என்னன்னா, நீங்க சட்ட பாயிண்ட வைக்கிறீங்க, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா அதற்கு பின்னணியில இருக்கிற ஒரு லேயர் இருக்குல்ல, அரசியலா அவங்க சொல்றாங்க. அந்த லேயர் எல்லாம் தமிழ்நாடு மக்களால் அடித்து நொறுக்கப்படும். தேர்தல் தமிழ்நாடு மக்களை விட்டுருங்க வேண்டாம் சார். இப்போ சசிகலா அவர்கள் இருக்கிறதா இருக்கட்டும், அப்பெல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்தை போனப்ப பெரும்பான்மை உறுப்பினர்கள், அது எம்எல்ஏவா இருக்கலாம், எம்பிக்களா இருக்கலாம், யார்கிட்ட சார் ஆதரவு இருந்தது? ஓபிஎஸ்-ஓட ஃபேக்ஷன் இருந்தது இல்ல, பெரும்பான்மை யார்கிட்ட இருந்தது? அந்த காலகட்டம் கடந்து தேர்தல் ஆணையம் தினேஷ் மகேஸ்வரி போட்ட உத்தரவு என்ன சார்? அதுதானே சார் இப்ப செல்லும் சார். இப்ப பந்து தேர்தல் ஆணையத்திட்ட இருக்கா, கோர்ட்டு கிட்ட இருக்கா? நீதிமன்றத்துல தான் சார் இருக்குது. அதை காட்டிலும் பெரிய பந்து மக்கள்கிட்ட இருக்குது. அதை விட்டுருங்க, நான் அதுக்குள்ளேயே பாயிண்ட் என்னன்னா, சசிகலா அம்மா ஓபிஎஸ் அவர்களுக்கும் கட்சியில் இணைய வேண்டும், இணைந்தால்
தான் பலம் பெறும் என்பது அவர்கள் தரப்பு வாதம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வளவு பிரச்சனையும் நான் மட்டும் ஃபேஸ் பண்ணிட்டு இப்ப என்னையா ஒண்ணு சேர்ந்து வர்றீங்க அப்படின்னு சொல்றது அவருடைய வாதம். மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு பொறுத்து மக்களுக்குள்ளே வரலங்க. மக்கள் மேண்டேட் இன்னும் நிறைய பேசலாம். இந்த அரசியல தான் நாம் இந்த அரசியல் தேர்தல் ஆணையத்துடைய அரசியல் எந்த கட்சியும் பின்புலம் இல்லை. அப்படி இயக்குவதாக இருந்தால் மக்கள் புரிந்து கொண்டு வாக்களிப்பார்கள். அதாவது அதிமுகவை அழிக்க மட்டும் மாட்டார்கள். நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். உங்களதுல இபிஎஸ் அவர்கள் எந்த அழுத்தம் வந்தாலும் ஒருங்கிணைந்தன்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்க. பாயிண்டா? அதுதான் அவருடைய இதுவரைக்கும் அவருடைய முடிவு அப்படித்தான்.